Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தட்டப்பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது என்னது தட்டப்பருப்பு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்குங்க. தட்டை பயிருன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா காராமணின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இளம் வறுப்பாக வறுத்துட்டு மெஷினில் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டாக உடஞ்சிருங்க. அது உடச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நல்லா முரத்தில் வச்சு புடச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தோல் மற்ற அந்த விளையாத பருப்பு எல்லாமே போயிடும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பாக கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு மாதிரியே இருக்குங்க. வாசனை மட்டும்தான், டேஸ்ட்டும் வாசனையும் மட்டும்தான் மாறி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தட்டைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம், அதனால் மண் பாத்திரத்தில் அதை கொட்டிட்டு இப்போ நம்ம கல் இருக்கான்னு என்ன பண்ணுறோன்னா அரிச்சு எடுத்துக்கலாங்க. இது நம்ம தோட்டத்தில் விளைவிச்ச இடத்துல நம்ம தட்டைப்பயிர் வாங்கினதுனால கல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு அரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் சுத்தமான பருப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுத்துக்கணுங்க. அரிச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு மண் பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியாக விட்டுக்கணுங்க. அதாவது நல்ல தண்ணியாக, உப்பு தண்ணியில் பருப்பு சீக்கிரமாக வேகாது உங்களுக்கு. நல்ல தண்ணியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் வந்து உரித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த சமையல் எண்ணெய் விட்டிங்கனாலும் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பருப்பு வெந்து வரும்போது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க தட்டைப்பயிரை, அதாவது தட்டைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கோம். நீங்கள் குக்கரில் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 2 விசில் விட்டிங்க அப்படின்னா போதுமானது, நல்லா வெந்துடும் பருப்பு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. அதாவது நீங்கள் அப்படியே கரண்டியில் வச்சு, குக்கர்லனா நம்ம கரண்டியில் வச்சு அப்படியே மசிச்சு விட்டுடலாம். அந்த மாதிரி இல்லாமல் சட்டியில் செய்யும் போது கொஞ்சம் பருப்பு வந்து நல்லா வெந்திருந்தால் மட்டும் போதும், ரொம்ப மலர்ந்து வெந்திருக்கணும்னு இல்லை. அப்போ தான் நம்ம கடைஞ்சி எடுக்கும் போது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க, குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டேஜில் பார்த்து கரெக்டாக இறக்கிக்கணும். குக்கர்லேயே இருந்ததுன்னா நீங்கள் கடையிறீங்க அப்படின்னா 1 விசில் விட்டுட்டு எடுத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா கரண்டியில் அப்படியே கலக்கி விடுறீங்க அப்படின்னா 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுக்கலாம். சட்டியில் தட்டு போட்டு வடிக்க முடியாதுங்க. அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும். பாருங்கள், பருப்பெல்லாம் உள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கடையும் போது அந்த தண்ணியெல்லாம் மேலே தெரிச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஃபஸ்ட்டு இருத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தா பருப்பு தனியாக இருக்குது. அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நீங்கள் குக்கரில் செய்கிறதோட இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் செஞ்சீங்க அப்படின்னா அதோட மனமும் சுவையும் இன்னும் கூடுதலாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். மண் சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட நீங்கள் பருப்பை வேக போட்டு எடுத்துக்கலாம். அதாவது குழம்பு செய்கிற பாத்திரத்துலேயும் கூட நீங்கள் வேக போட்டு எடுத்துக்கலாங்க. மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சோம் அப்படின்னா போதுமானதுங்க. ரொம்ப நைஸாகவும் கடைஞ்சோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம்.
நீங்கள் சப்போஸ் பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு, தண்ணி இல்லை எனக்கு பருப்பு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. நல்லா சூடாக தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி தான் இந்த பருப்பில் கலந்துக்கணும். இல்லை அப்படின்னா பருப்பை தாளித்து விட்டுட்டு நம்ம கொதிக்க விட மாட்டோம். நீங்கள் தண்ணி இல்லை, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க, பருப்பு தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 கொதி விட்டு இறக்கிக்கணும் பருப்பை. இப்போ பாருங்கள், இதுக்கான தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம கடுகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் வடகம் இருந்தது அப்படின்னா, அதாவது தாளிக்கும் போது போடுவோம் இல்லைங்களா வடகம், அந்த வடகம் கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லை அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்க தேவையில்லை. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை. உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த கடுகு கூடயே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. நான் பருப்பு வேக வைக்கும் போதே போட்டுட்டேங்க, அதனால் இப்போ நான் சேர்க்கலை. அடுத்ததான் கருவேப்பிலைக்கு அப்புறமா வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வரமிளகாய் தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதில் நம்ம இதை தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான தட்டைப்பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்ல சுட சுட சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இந்த குழம்பை ஊற்றிக்கோங்க. அப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. கூடவே இதுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நெய் கொஞ்சமாக விட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவை நல்லா இருக்குங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் பருப்பு குழம்பு விட்டு அது மேலே நெய் விட்டு அதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.